லா ஆஃப் அட்ராக்ஷன் பொதுவா ஏன் நடக்கிறது இல்ல? ஏன் சில பேருக்கு ஒர்க் ஆகுறது இல்லன்னு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கதான் இந்த வீடியோ. என்கிட்ட பேசின சில பேரு கொஞ்ச நாளாவே, "அண்ணா எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகல. எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையா பொய்யா? அப்படிங்கிறதே எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. சொல்லப்போனா இது நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? அப்படின்னே எனக்கு டவுட்டா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன். நம்ம சேனல்ல நிறைய பேசுறோம். இது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பினாலும் நம்பலனாலும் உங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பேசினவங்களும் சரி, எனக்கு இதை பத்திலாம் தெரியாது. ஆனா நான் எதிர்பார்த்த விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர இந்த இப்ப நான் ஒரு சேனல் ஒரு 4 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். ஸோ 4 வருஷத்துக்கு மேலேயே நடத்திட்டு இருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்த்த வரைக்குமே 75% எல்லா பீப்புளுக்குமே நடந்துட்டு தான் இருக்கு. மீதி இருக்கிறவங்களுக்கு தான் நடக்காம இருக்கு. அது இல்லாம எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல என்கிட்ட பேச வர்றவங்களும் சரி, கோச்சிங் எடுக்கிறவங்களும் சரி, ஆனா எனக்கு நிறைய நடக்குது. நான் இதை நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் நடக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போதுதான் தெரியுது. அவங்க கிட்ட என்னென்னலாம் அவங்க எப்படி பேசுறாங்க, என்ன விஷயங்கள் சொல்றாங்க, அது எல்லாத்தையுமே நான் உட்காந்து யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு ரிசல்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதாவது ஒரு மோசமான கஷ்டமான சூழ்நிலை அவங்களை சுத்தி நடக்கும்போது இப்ப கரண்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய முயற்சியை அவங்க போலி அப்படின்னு நம்பிடுறாங்க. இதெல்லாம் நடக்காது, இது எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இது நடக்காது அப்படின்னு நம்பிடுறாங்க. அந்த விஷயத்தை அப்படி கைவிட்டுறாங்க. அதனால உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கிறது இல்லை. நடக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு சில பேர் என்கிட்ட சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நடக்கவே இல்லைங்க, எனக்கு டவுட்டாவே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்டேன், இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்சது எதுவுமே நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாடு, டீ, காஃபி, நான் போகக்கூடிய இடம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிருக்கு. வண்டி, பைக்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா நான் எதிர்பார்த்த இந்த ரிலேஷன்ஷிப்பு இல்ல ஒரு வீடு கட்டணும், இல்ல பணம் கொடுத்த பணம் வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க நடக்குதுன்னு சொன்னதுக்கு மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, நடக்கலன்னு சொல்றீங்கல்ல அது மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்களுக்கு எதிர்மறையான விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. அதாவது நம்ப முடியாத விஷயங்களை அவங்க சொல்றாங்க. நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க பேசுறதெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி சில பேரு உங்களை சுத்தி ஒரு மோசமான கவலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உடனே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் போய் நம்ம நினைச்சா நடக்காது, அப்போ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தத்துவத்துல போயிடுறாங்க. அது அப்படி கிடையாது. கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற. சரியா? நினைச்சதெல்லாம் நடந்துட்டா கடவுள் எதுக்கு அப்படிங்கிற பழமொழி என்னன்னா, நீங்க அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது, இல்ல மோசமா போயிடணும் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த பழமொழி சேர்ந்தோம். சரியா? நல்லா வாழணும், நாமளும் நல்லா சந்தோஷம் வாழணும்னு நினைக்கிறதுக்கு இந்த பழமொழி ஒத்து வராது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னா அவங்களோட அவநம்பிக்கை தான். நாம என்னதான் முயற்சி போடுறோம், எல்லா மெத்தட் பண்றோம் அப்படின்னாலும் சொல்லி கொடுத்தாலும் நீங்க உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே சாத்தியம். அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் உங்க கடவுளே பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்தாலும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. சரியா? கொஞ்சமாவது நம்புங்க. உங்களை சுத்தி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நினைச்சது நடந்ததே இல்லையா? சரி, அது இருக்கட்டும். இப்போ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துக்காக நீங்க நிறைய முயற்சி பண்றீங்க, நிறைய தூது போடுறீங்க, நிறைய விஷயத்த செய்யறீங்க, அது நடக்கவே இல்லை. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் வரீங்க. இப்போ நாம கொஞ்சம் நம்பிதான் பார்ப்போமே, அது மேல கொஞ்சம் ட்ரஸ்டபுளா தான் இருக்குமே. அப்படி இருந்தா அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாமே.
நாம கடைசி முயற்சியா ஒரு ட்ரஸ்டபிளுக்குள்ள வந்திருக்கோம். ஒரு நம்பிக்கை தன்மைக்கு வந்திருக்கோம். அத வந்து முழுமையா செஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும். சரியா? அததான் செஞ்சு தான் பார்க்கலாமே. அந்த ஒரு லெவலுக்கு வாங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சக்சஸா நடக்கும். நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ, அதுவா மாற ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மாறிடுவீங்க. சரியா? நாம் வந்து மத்தவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறோம். நாம நல்லா இருக்கிறோம். நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. நம்மள எதிர்பார்த்து நெறைய பேர் வராங்க அப்படின்னு நீங்க மனசளவுல நினைச்சீங்க அப்படின்னாவே போதும். நீங்க அதுவாவே மாறிடுவீங்க. அப்போ ரியாலிட்டில அந்த மாரி விஷயங்களே உங்கள சுத்தி நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள, கொஸ்டின்ஸ நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு கோச்சிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. அதுக்கப்புறமா நீங்க கால் பண்ணுவீங்க. டைரக்ட்டா கால் பண்ணாதீங்க. சப்போஸ் சிக்னல் ப்ராப்ளத்தினால எடுக்காம போச்சு அப்படின்னா டிசப்பாயின்ட்மென்ட் ஆகும். ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து பேசுவீங்க. சரியா? ஸோ நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் குடுத்துட்டு பாருங்க. சரிங்களா? உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.